மீண்டும் கூட வருகிறது. அடிப்படையில் நீங்கள் சாதியவாதிகளுடைய ஆதிக்கம் தலை தூக்கி தொடங்கி கொண்டிருக்கிறது, மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்தியாவில். நான் நாட் ஒன்லி தமிழ்நாடுன்னு கேட்கலாம், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சாதிய படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது 2015 கூட இது போன்ற செய்திகள் வெளியாவதும் இதை குறித்து நாம் விவாதிப்பதும் இந்த தேசத்திற்கு அவமானமாக கருதவில்லையா? பொதுவாகவே இந்த 2 தலித் குழந்தைகளை கொன்றது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். எந்த குழந்தையும் நான் இந்த ஜாதியில் தான் பிறப்பேன் என்று சொல்லிக்கொண்டு யாரும் பிறப்பதில்லை. அது ஆண்டவனுடைய அனுகிரகம். அப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த இனத்திலே பிறந்து விட்டார்கள் என்பதற்காக குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும், அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் கடவுள் எங்கிருந்து வந்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த குழந்தைக்கு கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அதுதான் கடவுளுடைய அனுகிரகம் சொல்ல போறீங்க. நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் சொல்றது என்னன்னா, எல்லோருமே ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். சரி, அது இந்த தாய் தந்தையர் கலீல் ஜிப்ரான் அதான் சொல்றார், இந்த குழந்தைகள் நம்மிடம் இருந்து வந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடையவர்கள் அல்ல அப்படிங்கிறார். இந்திய நாட்டிலே கீழ்த்தரமான என்னுடைய கருத்தை சொல்றேன், ஒரு கொலையை நாங்கள் வன்மையாக எங்கள் கொங்கு நாடு ஜனநாயக கட்சியின் சார்பாக, அனைத்து கொங்கு மக்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக கூட நான் சொல்வதற்கு உரிமை பெற்றவன். அப்படியே சொல்லலாம். ஏன்னா அதுல ஒரு சாதி அடையாளம் வருது பாத்தீங்களா? அப்படியே சொல்கிறேன். நம்ம தமிழக மக்கள் சார்பாக கண்டிக்கலாம். தமிழக மக்கள் சார்பாகவே இந்த படுகொலையை நாங்கள் 100க்கு 101% நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அந்த படுகொலையை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லுகிற போதே பிஜேபி மந்திரி இந்த நாய்கள் என்று அவர் ஒரு தலித் இனத்தவர்களை விழித்ததாக சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம் என்னென்று சொன்னால், அவர் ஒரு நாய் மேல கல்லு போட்டா கூட அரசாங்கத்துக்கு தான் செய்யறான், அரசாங்கம் தான் செய்யுது அப்படிங்கிற பொருள் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளவு முன்னுதாரணம், எவ்வளவு உதாரணம் சொல்லலாம். இத நாயை போய் கம்பேர் பண்ணுவாங்க ஒரு சமூகத்தை கூட, ஒரு சாதி கூட. சாதாரண ஒரு நாய் மேல கல்லு போட்டா கூட அது அரசாங்கம் தான் செஞ்சது, அரசாங்கம். அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம், அதுதான் அவங்களுடைய வளர்ப்பா. அப்படிலாம் பேசுவாங்களா? நாகரிகம் இல்லாம பேசுறாருல அவரு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த தலித் குழந்தைகள் கடவுளின் பிள்ளைகள். மகாத்மா காந்தி அதுதான் சொன்னார், கடவுளின் பிள்ளைகள் சொன்னார். ஆக அந்த குழந்தைகளை கடவுள் மறுப்பாளர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்களா நாட்டில்? கடவுள் மறுப்பாளர்கள் அதிகரித்து கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லுகிறவர்களால் தான் இந்த பிரச்சனைகளே உருவாகிறது. நான் ஏன் கேக்குறேன்னா, கடவுளின் குழந்தைகள் மீது ஏன் இவ்வளவு கொடூர தாக்குதல்? அதான் கடவுளை மறுதலிக்கிறார்களான்னு கேக்குறேன். அது மக்களுடைய காலப்போக்கிலே மக்கள் சக மனிதர்களை மதிக்கின்ற மனோபாவம் குறைந்து போச்சு. நீங்கள் இன்றைக்கு சென்னை போன்ற நகரங்களிலே பாருங்கள், அப்படித்தான் ஹரியானா ஒரு மிகப்பெரிய தொழில் சிட்டி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், அங்கே மக்களுக்கு மக்கள் நீங்க அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய ஏழை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க ஒரு நல்ல காரணத்தை சொல்றேன். மாநிலங்கள் பெரிய பெரிய மாநிலங்களாக இருக்கிற போது தொழில் வாய்ப்புகள் பெருகுவது, அதை வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு வருவது எல்லாமே கிடையாது. அமெரிக்காவை பாருங்கள், 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 50 மாநிலங்கள் இருக்கிறது. ஜெர்மனியை பாருங்கள், 18 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 32 பிரிவு இருக்கிறது. ஆக மக்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் பிரித்து கொடுத்தால் இந்த பிரச்சனையே வராது. அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். வேலை வாய்ப்பு இல்லாதான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறீங்க. உண்மை, வருமானம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி, ஒரு சும்மா இடைதான். இப்போ எல்லாரும் கடவுளுடைய அனுகூலம் மூலமாக தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி. கோகுல்ராஜும் கடவுளுடைய அனுகூலம் தான், யுவராஜும் கடவுளுடைய அனுகூலம் தான். அப்போ யுவராஜ் கோகுல்ராஜை கொல்லப்பட்டதை எப்படி பார்க்குறாரு? நீங்க ரெண்டு பேர் கொல்லப்பட்டது நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணசாமி. அந்த படுகொலை, கோகுல்ராஜ் படுகொலை இவர் ஏத்துக்கிறாரா, கண்டிக்கிறாரா? படுகொலையாக இருந்தால் அது நிச்சயமாக அது படுகொலைதான் என்று காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் திரு கிருஷ்ணசாமி உங்களுடைய தகவலுக்காக நீங்க கோர்ட்ல பார்க்கல, கோர்ட்ல டிசைட் பண்ணிட்டு இல்ல ஒரு வாதத்திற்காக சொல்றாங்க. அதை விட்டுட்டு இத பாப்போம். இல்ல ஒரு வாதத்திற்காக அது தற்கொலையா இருந்தா கூட கண்டிக்கணும். ஏன்னா போனது ஒரு உயிர், ரைட்?
அது தற்கொலையா கொலையான்னு எனக்கு தெரியாது. இல்ல அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வருவதற்கு இவ்வளவு தயக்கம். எப்படி சார் கேக்குறார்? கொலை பண்ணாதவன போய் அத கொலை படுகொலை பண்ணாதவன வேற இந்த படுகொலை சொல்ல மாட்டார் பாருங்க. திருப்பி தெளிவா சொன்னேன் திரு கிருஷ்ணசாமி, நான் அப்படி சொல்லவே இல்ல. postmortem நானே அப்போஸ் report பண்ணேன். எல்லாமே தெளிவா இருக்கு. அப்போஸ் பண்ணீங்க. நான் வந்து யூ ஆர் நாட் எ ஜஸ்டிஸ்னு சொன்னேன். ஆமா. நான் தெளிவா சொன்னேன். ஆமா. அது கொலையா தற்கொலையா யார் இது கொலையாளி? படுகொலையாக இருந்தால் நாங்கள் கண்டிப்போம். இல்ல கிருஷ்ணா. கட்டாயம் கண்டிக்கிறேன். இல்ல இல்ல கழுத்தறுத்து நீங்க ஒரு வந்து please, எவ்வளவு listen, ஒரு நான் முடிச்சிடுறேன். மோசமான ஒரு- கழுத்தை அறுத்தது நீங்க பாத்தீங்களா? Please, இல்ல, நான் இல்ல, முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். திரு கிருஷ்ணசாமி ஒரு நிமிடம். இந்த 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட 2 குழந்தைகளின் பெயர் சொல்லுங்க. இல்ல அந்த நான் செய்தி படித்ததோடு பெயரே சரி. தெரியல. ஆமா. ஆனா அந்த குழந்தைகள் தீக்கிரையாக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஆமா. என்னைக்கு இரவு நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா? அந்த சம்பவம் நேற்று முந்தா நாளா நடந்திருக்கு. அதுவும் சரியா உறுதியா தெரியல. நேற்று முந்தானாலும் தெரியல. ஆனா அது படுகொலைன்னு உறுதியா நம்புறீங்க, அதை கண்டிக்கிறீங்க. ஆனா கோகுல்ராஜை பற்றி அத்தனை விவகாரங்களும் தெரிந்திருந்தும் அது நீதிமன்றத்தில் முடிவெடுத்த பிறகு கண்டிக்கலாங்கிற மனநிலை இருக்கு இல்லையா? ஆமா. அதுதான் சற்றே சிக்கலா சார் இருக்கு. இவர்தான் செஞ்சாருங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்? நான் திருப்பியும் சொல்றேன், அவரை நான் இழுக்கவே இல்லை, நீங்க தான் இழுத்துட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் இழுக்கல. நான் இவர் நான் அவர் வன்னியரசு இழுத்தாரு. நான் இல்ல நான் கேக்குறது நீங்க மரியாதைக்குரிய நண்பர், நான் கேக்குறது யார் எப்படி கொல்லப்பட்டிருந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. அந்த வார்த்தை வந்துட்டுனா அது நம்ம பறந்துபட்ட கொல்லப்பட்டதாக இருக்குமானால் கண்டிக்கப்பட வேண்டியது. நீங்க இப்படித்தான் தர்மபுரி இளவரசர் வந்து கொன்னாங்கன்னாங்க. தற்கொலையின் கடைசியில் வந்து டெல்லியில ப்ரூவ் பண்ணலையா? அதுதான் திருப்பியும் சொன்னேன். Let us wait for the judgment. அதுதான் நான் ஒரு கருத்து சொன்னேன். தற்கொலையாக இருந்தால் கூட தற்கொலைக்கான காரணிகளை ஆராய்ந்து அதுவும் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா. ஏன்னா எந்த உயிரும் பறிபோக கூடாது அப்படிங்கிறது அதுல நாங்க வந்து உறுதியா இருக்கோம். உங்களை போன்றவர்களுடைய நம்பிக்கை நான் நம்புறேன். எங்களுடைய உறுதி அதுதான். திரு ஆதவன், அடிப்படையிலான உங்களுடைய பார்வை, நான் ஒரு கேள்வியோட தொடங்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் அக்லாக் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இது மாநில அரசினுடைய பிரச்சனை, இதற்கு ஏன் மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்பட்டது. மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு அந்த கேள்வி நியாயமான கேள்வியும் கூட, அதை முற்றிலும் புறந்தள்ளிவிட முடியாது, ஏது ஏற்புடைய கேள்வியும் கூட. ஹரியானாவில் இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியது பாஜக அரசு தான். BK சிங் சொல்லுகிறார், இது மாநில அரசினுடைய மெத்தன போக்கையே காட்டுகிறது. மத்திய அமைச்சர் VK சிங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் VK சிங் சொல்லக்கூடிய வாதம் இது மெத்தன போக்கையே காட்டுகிறது. இதற்கு ஏன் நீங்கள் மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதில் மாநில அரசு, நீங்க உத்தரப்பிரதேசத்தில் மாநில அரசை குற்றம் சாட்டியது போலவே இதிலும் ஹரியானா மாநில அரசினுடைய மெத்தன போக்கு தான் இவற்றிற்கு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? BK சிங்கின் வாதத்தை நீங்கள் வழிமொழிகிறீர்களா அல்லது அவருடைய வாதத்தை நீங்கள் மறுக்கிறீர்களா? இல்லை, விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வன்னியரசு சகோதரர் வன்னியரசு அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்துத்துவ கூட்டம் என்பதும் பார்ப்பன கூட்டம் என்பதும் பாஜக கூட்டம் என்பதும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகால், அதுவும் ஒரு தேசிய கட்சி, ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய கட்சி, மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜாதிய கட்சி வந்து எங்களை பார்த்து ஒரு கூட்டம் என்பது ஒரு அநாகரிகமான வார்த்தை. நீங்கள் இது மாதிரி தவிர்க்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே மிக தெளிவாக ஒன்று புரிகின்றது. காங்கிரஸ் கட்சிகள் மிக முனைப்போடு இருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா திணித்து விட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். எப்படியாவது எந்த பிரச்சனை வந்தாலும், மாட்டுக்கறி பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பாஜக தான் காரணம். இப்படி தலித்துகள் கொல்லப்பட்டால் அதுக்கு பாஜக தான் காரணம். அங்கே பஞ்சாப்ல சீக்கியர்களுடைய புனித நூல் கிழிக்கப்பட்டதற்கு காரணம் இதுக்கு பாஜக தான் காரணம். இப்படி ஒரு விஷயம் பஞ்சாப்ல வந்து அந்த சீக்கிய புனித நூல் கிழிக்கப்பட்ட விஷயத்துல ISIS பாகிஸ்தானிய தீவிரவாத கூட்டத்துடைய தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இப்படி பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் தூண்டி விடுகின்ற வலைக்கு, விரிக்கின்ற வலைக்கு இவர்கள் விழுகின்றார்களா அல்லது இவர்களும் அவருடன் இணைந்து கொண்டு சதி செய்து இது போன்ற வலைகளை வீசுகின்றார்களா என்கின்ற சந்தேகங்களுக்கு வருகின்றது. நாட்டில் நடக்கின்ற தேசத்துக்கு விரோதமாக பேசுகின்ற சக்திகளும் செயல்படுகிற சந்தேகங்களுக்கு இருக்கின்றது. திரு ஆதவன், இங்க வரக்கூடிய இருக்கக்கூடிய தண்ணீர் வராத பிரச்சனையில் தொடங்கி பல பிரச்சனைக்கு நம்ம பாகிஸ்தானை குற்றம் சாட்டி கொண்டிருக்கணும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே என்னுடைய கேள்வி என்பது, ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மாநில அரசினுடைய மெத்தன போக்கு என்று VK சிங் சொல்லுகிறார். இதிலும் பாகிஸ்தானோடு ஏதாவது தொடர்பு இருக்கும் மாநில அரசோடு அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுவும் வாதம் வைக்கிறதா நான் எடுத்துக்க முடியுமா? இதை ஏன்னா அவரு மாநில அரசு குற்றம் சாட்டுறாரு, நீங்க பாகிஸ்தானோடு இணைகிறார்கள்ங்கறீங்க. நீங்க மாநில அரசு ஏற்றுக்கொள்ள இல்ல 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 VK சிங் அவர் சொல்லுங்க ப்ரோசீட். ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துதான் அவர் கூறிய அந்த மாநில அரசாங்கம் என்பது இன்று நேற்று அல்ல, 15 ஆண்டுகளாக பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிற செய்தி
7 மடங்கு தலித்துகளுக்கு வதை செய்வது, கொலை செய்வது, இது போன்ற தலித்துக்கு எதிரான வன்முறைகள் அந்த மாநிலத்திலே 7 மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பையும் மாநில அரசாங்கங்கள், அதாவது 15 ஆண்டு கடந்த பிரச்சனைக்கு காரணங்கள் கடந்த காலங்களில் இருந்த மாநில அரசாங்கங்கள். இன்று பாஜக ஆட்சி பொறுப்பு வந்து 1.5 ஆண்டுகள் தான், 1 ஆண்டுகள் தான் ஆகின்றது. ஆகவே எல்லா பொறுப்பையும் 15 ஆண்டுகள் நடந்த குற்றங்கள் அத்தனையும் பாஜக அரசாங்கம் 1 ஆண்டு கால அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு. 15 ஆண்டுகால மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், அது பாஜக உட்பட. அந்த 1 ஆண்டுக்கான பொறுப்புக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 15 ஆண்டுகளில் 7 மடங்கு ஆகியிருக்கின்றது, அது காங்கிரஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்பது வாதம். நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க அந்த அறிக்கை, NCRB அறிக்கை எல்லா காலகட்டங்களையும் சேர்த்தே தான் சுட்டிக்காட்டுகிறது, காங்கிரஸ் ஆட்சியும் சேர்த்தே தான் சுட்டிக்காட்டுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது போன்ற சம்பவங்களில் பாஜகவை நோக்கி எங்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி வைக்கிறார்கள், தொடர்ந்து வைக்கக்கூடிய கேள்வி, இதற்கான கண்டனங்களை மிகவும் வலிமையான குரல்களில் அவர்கள் பதிவு செய்வதில்லை. அதோடு இணைந்து இது பற்றிய கருத்துக்களை அவர்கள் கூறுகின்ற பொழுது, இது போன்ற அது அத்லாக்கினுடைய படுகொலையாக இருக்கட்டும் அல்லது இந்த 2 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரங்களாக இருக்கட்டும், இது போன்ற கொடுமைகளின் பொழுது இவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கின்றனவே ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இந்த கருத்தோடு இணைந்து பயணிக்கலாம் ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு.